1/2 கிலோ கடலை மாவு யூஸ் பண்ணி 2 கிலோ பூந்தி லட்டு எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ மாவில் நல்ல தண்ணி விட்டு தண்ணியாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 50 கிராம் முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இது ரெண்டையும் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்ல சூடான நெய்யில் பூந்தி கரண்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவு விட்டு ஒரு 30 செகண்டுக்கு பூந்தியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1 கிலோ சர்க்கரையில் 300 ml தண்ணி விடுங்க. 2 ட்ராப்பு கலர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், எடிபிள் கேம்ஃபர் இது எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்ட்ரிங் கம்பி பதத்துக்கு வர மாதிரி சர்க்கரை பாகை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சின சர்க்கரை பாகை நம்ம செஞ்சு வச்ச பூந்தியில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதை 2 இல்லைனா 3 மணி நேரத்துக்கு அந்த சர்க்கரை பாகை நல்லா அப்சர்வ் பண்ணணும் பூந்தியை. இதுக்கப்புறம் இதை மிக்சியில் விட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டுவை பிடிச்சா சூப்பரான லட்டு ரெடி.